நெல்லை பாளையங்கோட்டையில் பீட்சா வர தாமதமானதால் கடைக்காரரை தாக்கிய திமுக பகுதி கழக செயலாளரின் மகன் உட்பட 2 போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அரசியல் பின்புலத்துடன் அராஜகத்தில் ஈடுபட்டு வந்த இளைஞரின் பின்னணி என்ன? ஆர்டர் கொடுத்த பீட்சா வர தாமதமானதால் கடை ஊழியர் மீது கை வைத்த திமுக பிரமுகரின் மகன் கைது செய்யப்பட்டுள்ளார். அடிக்கடி ரகளை செய்து எல்லை மீறியதாக போலீசார் அவர் மீது எடுத்துள்ள அதிரடி நடவடிக்கையின் பின்னணி என்ன? நெல்லை வண்ணாரப்பேட்டையில் அமைந்துள்ள பிரபல பீட்சா நிறுவனத்தில் கடந்த 27ஆம் தேதி இரவில் பாளையங்கோட்டை திமுக பகுதி கழக செயலாளரின் மகனான ஆல்வின் பீட்சா வாங்க சென்றுள்ளார். நண்பர்களுடன் சென்ற அவர் மது போதையில் சென்றதாக கூறப்படுகிறது. அப்போது அவர் ஆர்டர் செய்த பீட்சா வருவதற்கு சற்று காலதாமதம் ஆன நிலையில் கடை ஊழியருக்கும் அவர்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அதில் கைகலப்பாகி கடை ஊழியர் நாராயணனை ஆல்வின் உள்ளிட்ட 2 தாக்கியதாக தெரிகிறது. அதோடு ஊழியர் நாராயணனை அங்கிருந்த தங்களது காரில் ஏற்றிச் செல்ல முயற்சி செய்துள்ளதாக கூறப்படுகிறது. அவர்களிடம் இருந்து தப்பிய நாராயணன் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு தலை மற்றும் உடலில் இரத்த காயங்கள் ஏற்பட்டுள்ளன. இது தொடர்பாக கடை ஊழியர் நாராயணனின் புகாரின் அடிப்படையில் பாளையங்கோட்டை போலீசார் சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். பாளையங்கோட்டை பகுதி செயலாளர் அண்டன் செல்லதுரை மகன் ஆல்வின் மற்றும் அவரது நண்பரான சிறார் ஆகிய 2 தாக்குதலில் ஈடுபட்டது உறுதியானது. இதனையடுத்து அவர்கள் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து 2 கைது செய்தனர். அவர்கள் பயன்படுத்திய கட்சி கொடி கட்டிய கார் ஒன்றையும் பறிமுதல் செய்துள்ளனர். ஏற்கனவே இவர் நெல்லை மார்க்கெட் பகுதியில் தகராறில் ஈடுபட்டதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. திமுக பகுதி கழக செயலாளரின் மகன் மது போதையில் அராஜக போக்கில் நடந்து கொண்ட சம்பவம் நெல்லையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.